إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் உள்ளத்திலும் உடலிலும் ஈமானை சுமக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்ல ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும், மார்க்கத்தில் மிக மோசமானது இறைவனுடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட விடயங்களும் மார்க்கத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் மன்றப்படுத்தக்கூடிய நுண்ணனுஷ்டானங்களும் என்று கூறியவனாக இந்த தீய வழிகேட்டிலிருந்து வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக என வேண்டியவனாக என்னுடைய இந்த குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு உகந்த இடமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அதேபோன்று மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை காட்டுவதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் இவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலத்துக்கு காலம் நபிமார்களையும் தூதர்மார்களையும் வேதங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அருள் இருக்கிறான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த தூதர்மார்களுடைய வழிகாட்டுதல்களின் பிரகாரமும் இறை வேதத்தின் வழிகாட்டுதல்களின் பிரகாரமும் அவர்களுடைய வாழ்க்கைகள் அமையுமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அனுப்பிய தூதர்மார்கள் குறிப்பிட்டவர்கள் என்று அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில தூதர்மார்களை அல் குர்ஆனில் எங்களுக்கு பெயர் சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே ஒவ்வொரு முஃமினுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது
அவர்களுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட தூதர்மார்களையும் சொல்லப்படாத தூதர்மார்களையும் ஈமான் கொள்ளாதவரை அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக மாற மாட்டாது. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்களில் யாரை நாங்கள் நிராகரித்தாலும், ஒரு நபரை நாங்கள் நிராகரித்தாலும் அல்லது ஏற்க மறுத்தாலும் நாங்கள் உண்மையான இறை விசுவாசி கிடையாது என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகுக்கு வேதங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த வேதங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டியதும் இருக்கிறது, சுட்டி காட்டப்படாதவைகளும் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டியவைகளையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், சுட்டி காட்டாதவைகளையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் எந்த வேதங்களை நாங்கள் புறக்கணித்தாலோ அல்லது ஏற்க மறுத்தாலோ எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமானதாக இருக்க முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி சுஹுஃபுகள் என்றும் ஜபூர் என்றும் தௌராத் என்றும் இஞ்சில் என்றும் இறுதியாக ஃபுர்கான் என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வேதங்களை அருளியிருக்கிறான். இந்த வேதங்களை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இவைகளை எதையும் நாங்கள் புறக்கணித்தோ மறுத்தோ நடந்துவிடக்கூடாது. அப்படி நடந்தோமாக இருந்தால் எங்களுடைய ஈமான் பரிபூரணமான ஈமான் கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களில் இறுதியான வேதம்தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு முதல் அனுப்பப்பட்ட வேதங்களை விட சிறப்பித்து பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இதற்கு முதல் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு வேதங்களும் அந்தந்த சமுதாயத்துக்குரிய வேதம், அந்தந்த சமுதாயம்தான் அதனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை இருந்தது. ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தவரைக்கும் முழு மனித சமுதாயமும் இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும். முழு மனித சமுதாயமும் இந்த குர்ஆனை தன்னுடைய வேதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டது தான் இந்த குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருக்கிறான். இந்த குர்ஆனுக்கு பிறகு எந்த ஒரு வேதமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் தொட்டு மறுமை வரைக்கும் ஒவ்வொரு மனிதன் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த அல் குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில் கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாப் அல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதருக்கு இறக்கி வைத்த இந்த வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். மேலும் வல் கிதாபி அல்லதி அன்ஸல மின் கபில், இதற்கு முன்னல் இறக்கப்பட்ட வேதங்களையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இந்த வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்வது என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த வேதங்களையும் இந்த தூதர்மார்களையும் நாங்கள் நிராகரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கரா 136வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, வமை யக்ஃபுர் பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ, மலக்குமார்களை நிராகரிக்கின்றார்களோ, அவனுடைய வேதங்களை நிராகரிக்கின்றார்களோ, அவனுடைய தூதர்மார்களை நிராகரிக்கின்றார்களோ, மறுமை நாளை நிராகரிக்கின்றார்களோ, அவர்கள் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த விடயங்களை சொல்லிவிட்டு அதிலே அவனுடைய வேதத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், அதிலே அவனுடைய தூதர்மார்கள் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆன் தொடக்கம்
ஏனைய வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதிலும் பிரத்யோகமாக முதன்மையான ஒரு விடயமாக இந்த அல் குர்ஆன் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை எந்த ஒரு மனிதர்களும் கையாடல் செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன் என்னை போன்றும் உங்களை போன்று மனிதர்களுடைய பாதுகாப்பில் கிடையாது. இந்த குர்ஆனை பாதுகாப்பதாக பொறுப்பெடுப்பது என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்களே இந்த வேதத்தை இந்த திக்ரை உங்களுக்கு இறக்கி வைத்தோம், நாங்களே அதனை பாதுகாப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வேதத்தை நாங்களே இறக்கி வைத்தோம், நாங்களே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வேதத்துக்கு எங்களால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இந்த வேதத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. அவைகளை எங்களுடைய சமூகம் மறந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத்தான் முடியுமான அளவு இந்த ஹுத்துபாவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இறுதி வேதமாகிய இந்த அல் குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சில கடமைகளில் முதன்மையானது அந்த குர்ஆனை ஓதுவது. இன்று எங்கள் மத்தியில் இந்த குர்ஆன் ஓதப்படுவது என்பது மிக கடினமான ஒரு சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மனிதர்களை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாத்த சில பேர்களை தவிர பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இந்த குர்ஆனை ஓதுவதற்கான நேரம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அவை அல்லாத எல்லா விடயங்களையும் செய்து கொள்ள முடியும். அவருடைய சொத்துக்களை சேகரிப்பதற்கான நேரங்களை ஒதுக்கலாம், அவர்களோடு நண்பர்களோடு களியாட்டங்களில் ஈடுபதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கலாம், அரசியல் பேச்சுக்களை பேசுவதற்காக வேண்டி அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கலாம், அரசியல் மேடைகளுக்காக வேண்டி அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கலாம், வீணாக தன்னுடைய ஃபோனிலோ அல்லது தொலைக்காட்சிக்கு முன்னால் தன்னுடைய நேரங்களை கழிப்பதற்கான நேரங்களை ஒதுக்குவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி செய்யக்கூடிய சமூகம் தன்னுடைய அல்லாஹ்வினுடைய வார்த்தையான இந்த கலாமை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவதை மிக கடுமையான சிரமத்தை எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒன்று ஜனாசா வீடாக இருக்கும், அல்லது குர்ஆன் மதரசாக்களாக இருக்கும், அல்லது மார்க்க கல்விகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும், அல்லது தொழுகையில் ஓதக்கூடிய ஓதலாக இருக்கும். இப்படித்தான் பெரும்பாலும் குர்ஆன் எங்களுடைய சமூகத்தில் ஓதப்படுகிறது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதை ஓதுவதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு இபாதத்தாக எங்களுக்கு வைத்திருக்கிறான். இதனை ஓத ஓத இறைவனுடைய நெருக்கமும் நன்மைகளும் அதிகம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்தில் கிடையாது. அப்படி எண்ணம் இருந்தாலும் அதற்காக நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவம் எங்களிடத்தில் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு முன் சென்ற சமூகம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை சுட்டி காட்டுகிறான். அந்த சமூகம்தான் சஹாபா பெருமக்கள். இவர்கள் எதன் மூலமாக சிறந்த ஒரு சமூகமாக மாறினார்கள் என்றால் இந்த குர்ஆன் மட்டும்தான் காரணம். இந்த குர்ஆனை அவர்கள் சுமந்தார்கள், அதனால் அவர்கள் சிறந்த சமூகங்களில் ஒன்றாக அவர்கள் மாறினார்கள், முதன்மையானவர்களாக மாறினார்கள். அதே போன்று ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். இவருக்கு ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய பெயர் எதன் மூலமாக வந்தது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அல் குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்ததின் காரணமாகத்தான் இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அதே போன்று சையதுல் அம்பியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் இந்த நபிமார்களுக்கு முத்திரையாக திகழ்வதற்கான முதன்மையான காரணம் இந்த அல் குர்ஆனை சுமந்தது தான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதம் ஷஹ்ரு ரமதான் எதன் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்
இந்த குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி சிறந்த ஒன்றாக திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த குர்ஆனுக்கு முழுக்க அருகதையுடையவர்கள் நாங்கள், இந்த குர்ஆன் ஓதுவதற்கு மிகவும் லேசாக்கப்பட்டவர்கள் நாங்கள். இப்படி அதற்கு தகுதி இருந்தும் கூட இந்த குர்ஆனை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், ஓதுவதற்காக வேண்டிய நேரங்களை நாங்கள் செலவழிக்கவில்லை என்றால், எங்களை போன்ற ஒரு துரதிர்ஷ்டவசவாளிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் கடமை எங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல சிறப்புகளை சொல்கிறான். இன்று மனிதன் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியது மன நிம்மதி. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருந்தாலும், சமூக அங்கீகாரம் இருந்தாலும், அரசியல் பலம் இருந்தாலும், இன்னொரு பதவிகள் இருந்தாலும், அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று மன நிம்மதி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அந்த நிம்மதியை வைத்திருக்கிறான். அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலமாக அமைதி அடையும். அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நினைவு செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடையும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய முதன்மையான ஒரு விடயம்தான் அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், இன்ன ஹாதிஹில் குலூப், நிச்சயமாக இந்த உள்ளம் தஸ்தா கமா யஸ்தஉல் ஹதீத், இந்த உள்ளம் இரும்பு எப்படி துருப்பிடிக்குமோ அதே போன்று இந்த உள்ளமும் துருப்பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், வமா ஜலாஉஹா யா ரசூலல்லாஹ், இந்த துருப்பிடித்தல் இருந்து எங்களுடைய உள்ளங்களை எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, வذிக்ருல் மௌத், மரணத்தை சிந்தித்து பார்ப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நோய்களால் அப்படியே சூழப்பட்டிருக்கிறது. பொறாமை, போட்டி, நயவஞ்சகம், இன்னொரு பற்றிய எரிச்சல், கோபம், இப்படியான இந்த நோய்களால் எங்களுடைய உள்ளங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை சரியான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். ஆனால் இன்று பாடசாலை கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுப்பது கிடையாது. குர்ஆன் மதரசாக்கள் 2 மணிக்கு ஆரம்பிக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் 2:30 மணிக்கு அந்த குர்ஆன் மதரசாவுக்கு வருகிறது. 3 மணிக்கு பாடசாலை கல்வியை கற்பதற்காக வேண்டி கிளாஸுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. எத்தனை நிமிடம் அந்த பிள்ளை குர்ஆனை ஓதுவது, எத்தனை நிமிடம் அந்த பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது அன்பார்ந்த சகோதரர்களே. மகரிப்புக்கு பிறகு அந்த பிள்ளை ஓதுமாக இருந்தால் அந்த நேரத்திலும் பாடசாலை வகுப்புகள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு குர்ஆனை நாங்கள் மதிப்பில் இருந்து பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? குர்ஆன் எங்களை கண்ணியப்படுத்துகிறது, எங்களுடைய தூதரை கண்ணியப்படுத்துகிறது, எங்களுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புகள் என்ன? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனின் மூலமாக இந்த முழு மனித சமுதாயத்தையும் நாங்கள் திருப்பி பார்க்க முடியும். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நாங்கள் அதற்கு மாற்றமாக குர்ஆனை ஒரு புறத்தில் வைத்துவிட்டு நாங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கை மிக சொற்ப காலம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் தான் இந்த பாடசாலை கல்வியினுடைய தாக்கம் இருக்கும். அவர் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு குர்ஆனுடைய தாக்கம் தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று நாளை மறுமையில் ஷஃபாஅத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னவென்னவெல்லாம் செய்கிறார்கள். அப்துல் காதிர் ஜீலானியை புகழ்கிறார்கள், ரிஃபாயியா நாயகத்தை புகழ்கிறார்கள், இப்படி அவுலியாமார்களை புகழ்கிறார்கள் நாளை மறுமையில் எங்களுக்கு ஷஃபாஅத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக நாளை மறுமையில் உங்களுக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களையும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு தகுதியையும் எங்களுக்கு இந்த குர்ஆன் ஏற்படுத்தி தருகிறது என்று சொன்னால், நாங்கள் அந்த குர்ஆனை புறக்கணித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோமாக இருந்தால் எந்த அளவுக்கு நாங்கள் மோசமானவர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்தது, குர்ஆனை ததப்புர் செய்ய வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் 2 வழிமுறைகள் இருக்கிறது. இந்த 2 வழிமுறைகளையும் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் கையாண்டமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றிய அவனுடைய குதரத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2 விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த 2 விடயத்தையும் நாங்கள் சரியான முறையில் கையாண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ்வினுடைய படைப்பை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். 2வது, அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனைகளை நாங்கள் ததப்புர் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றிய அறிவு எங்களிடத்தில் கிடைக்கும். அதே போன்று அந்த அறிவின் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஹராம் ஹலாலை எப்படி நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் எங்களுக்குள் ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று குர்ஆனுடைய கல்வியையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியையும் எங்களுக்கு படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதனை விட்டு நாங்கள் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு தூரம் என்றால், இந்த உலகத்தில் அவர்களுடைய நேரங்களை வீணாக கழிப்பது அவர்களுடைய உள்ளங்களுக்கு மிக மிக விருப்பமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் மார்க்கத்தை பற்றி, இறை வசனத்தை ஒன்றை பற்றி ஒரு ஆலிமுக்கு முன்னால் அல்லது கற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த இடத்தில் அமர்வதென்றால் மிக கடுமையாக மிக கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய 2 பள்ளிகளிலும் அல் குர்ஆனை பற்றிய போதனைகள் ஒவ்வொரு சுபஹுக்கு பின்னாலும் நடக்கிறது. ரியாதுஸ் சாலிஹீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் பற்றி ஒவ்வொரு ஹதீதுகளையும் விளக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாலும் நடக்கிறது. தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் அதிகம், ஆனால் அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய சமூகம் என்பது 5 பேர், 10 பேர், 20 பேர். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எவ்வளவு ஒரு துப்பாக்கிய நிலை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஒரு மஜ்லிஸ், ஒரு கூட்டம் இருந்து என்ன செய்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறது. அதனை அந்த கூட்டம் ததப்புர் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் அந்த இடத்தில் இறங்குகிறார்கள். சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அமைதி இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நாங்கள் விட்டு சென்று விட்டு எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய நிம்மதியும் இழக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான விடயங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. எப்படி முறையிடுகிறார்கள், என்னுடைய இரட்சகா, இந்த சமூகம் இந்த குர்ஆனை வெறுக்கிறார்கள், புறக்கணித்து நடக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை வைத்து சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், மல்லம் யக்ரஅல் குர்ஆன ஃபக்த் ஹஜரஹு, யார் குர்ஆனை ஓதவில்லையோ அவன் குர்ஆனை புறக்கணித்தவனாவான். வமல்லம் யததப்பர் மஆனிஹி ஃபக்த் ஹஜரஹு, யார் அந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய கருத்துக்களை ததப்பர் செய்யவில்லையோ, சிந்திக்கவில்லையோ, அவனும் குர்ஆனை புறக்கணித்தவனாவான். வமன் கரஅஹு வ ததப்பரஹு வலம் யஅமல் பிஹி பிமா ஃபீஹி ஃபக்த் ஹஜரஹு, யார் குர்ஆனை ஓதி அதனை ததப்பர் செய்து ஆனால் அதனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லையோ அவனும் குர்ஆனை புறக்கணித்தவனாவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் புறக்கணிக்கப்படுவதென்பது ஒரு முஃமினுடைய பண்பு கிடையாது. ஒரு முஃமின்
தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை புறக்கணித்து நடக்கவே மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருமறையில் கூறக்கூடிய ஒரு விடயம், இறை நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் உங்களிடத்தில் அபயம் தேடி வந்தால், உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடி வந்தால், நீங்கள் அவர்களுக்கு அபயம் அளிங்கள். எதற்கு தெரியுமா? ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய வீட்டில் எந்நேரமும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அவரிடத்தில் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவன் கேட்கக்கூடும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவனை சிந்திக்க தூண்டும். இதன் மூலமாக அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வ ஆஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.